ஆன்மீக ஜோதி அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இப்பொழுது காண்பது ரமணா யோகா பிரமிடு தியான மைய அறக்கட்டளை. இவர்கள் சிவாலயம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகில் மிக ரம்மியமான இயற்கை எழில் கொஞ்சம் அழகிய ஒரு கிராமத்தின் ஏரியா பெயர்தான் தளபதி நகர். இங்கு சிவாலயம் அமைக்கும் பணி நடைபெறுவதாக கேள்விப்பட்டு இங்கு வந்து பார்க்கும்போது பார்த்தா ஒரு தனி மலையில் யோக நிலையில் அமர்ந்திருக்கும் ஒரு சிவபெருமானை இங்கே அமைச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக தத்ரூபமாக அமைஞ்சிருக்கு இந்த சிலை. அந்த கோயில் திருப்பணி நடைபெறாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த வயசான 2 தம்பதிகள் என்கிட்ட சொன்னாங்க. அது விஷயமாக தான் நான் இந்த வீடியோ இங்கே வெளியிடுறேன். அன்பர்கள் அனைவரும் தவறாத இந்த வீடியோ முழுசாக பார்த்து தங்களால் முடிந்த நிதியுதவியை தாராளமாக செய்து சிவாலய கோயில் வளரும் திருப்பணிக்கு அன்பர்கள் நான் கொடுக்கும் ஜிபே நம்பரில் பணமாகவும் கொடுக்கலாம் அல்லது நேரடியாகவும் சென்று அவர்களிடம் பணத்தை கொடுக்கலாம். அதற்கான நம்பரையும் நான் இந்த வீடியோவில் பதிவிடுகிறேன். நன்றி நண்பர்களே. வாருங்கள், கோயிலை சுற்றி பார்க்கலாம். இது யோக நிலையில் அமர்ந்திருக்கும் சிவபெருமான். கட்டுமான பணிகள் பாதியுடன் நிற்கிறது. அதற்கு எதிர்த்தாப்பில் உள்ள ஒரு பீடம்தான் நந்தி அமைக்கும் பீடத்திற்கு கூட பணம் வரவில்லை என்றவர்கள் கூறினார்கள். அதனால் பக்தர்கள் சிவன் கோயில் அமைக்கும் ஆசை உள்ள அன்பர்கள் தங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நிதியுதவி கொடுத்து இந்த கோயில் வளர நன்கொடை செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த யோகநிலை சிவபெருமான் அருகிலேயே தியானம் செய்ய ஒரு மண்டபமும் கட்டியிருக்கிறார்கள். அந்த மண்டபமும் சரியான முறையில் கட்டி முடிக்கப்படவில்லை. நிறைய பணிகள் இருப்பதாக அவர்கள் கூறினார்கள். அதையும் நாம் பார்க்கலாம். அதற்கு முன் இதுதான் நந்தி அமைக்கும் பீடம். பீடத்தை கட்டிவிட்டார்கள், ஆனால் நந்தி அமைப்பதற்கான வருவாய் வரவில்லை. அதனால் நாங்கள் கடந்த 1 வருடத்திற்கு மேலாக பணம் இல்லாமல் மிகவும் கஷ்டப்படுகிறோம், மனவேதனையுடன் இருக்கின்றோம். அதனால் பொதுமக்கள் சேர்ந்து உதவினால் இந்த கோயில் அனைவருக்குமான கோயிலாக விளங்கும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. சுற்றிலும் அருமையான வனப்பகுதி. இங்கு அமைதி மட்டுமே தவழும். யோகா, மெடிடேஷன் மற்றும் வர்மக்கலை போன்றவற்றையும் இங்கு கற்றுக் கொடுக்கலாம் என்று இருக்கிறார்கள். அதற்கான மண்டபமும் விரைவில் கட்டப்படும் என்று சொன்னார்கள். இங்கு இலவசமாக யோகா, மெடிடேஷன், வர்மக்கலை போன்றவற்றை கற்றுத்தர அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். எல்லோரும் இங்கு பக்தர்கள் அனைவருமே கலந்து பணி செய்யலாம். நன்றி. இப்பொழுது நாம் காண்பது தான் இந்த பிரமிடு தியான மண்டபம். பிரமிடு தியான மண்டபம் அவர்கள் கட்டியது சுமார் 6 மாதத்திற்கு முன்பு. அதற்கு பிறகு வருமானம், ஊதியம் எதுவும் வரவில்லை. அதனால் அவர்கள் அப்படியே அதை பாதியில் நிறுத்தியிருக்கிறார்கள். அதற்காக அனைவருமே இங்கு ஒரு முறை வந்திருந்து பார்த்து இந்த தியான மண்டபத்திற்கும் கோயிலுக்கும் தங்களால் முடிந்த உதவியை செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். வாருங்கள், இப்பொழுது தியான மண்டபம் உள்ளே சென்று பார்க்கலாம். இந்த தியான மண்டபத்தில் உள்பகுதியில் சுமார் 40 பேர் வரை அமர்ந்து தியானம் செய்யக்கூடிய வசதி உள்ளது. மிகவும் அமைதியான இயற்கையில் சூழும் இந்த பகுதியில் நாம் தியானம் செய்ய அமர்ந்தால் நல்லதொரு இறைநிலை அடைய முடியும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. பாருங்கள், உள்ளேயே வந்து பாருங்கள். மிகவும் அற்புதமாக கட்டியிருக்கிறார்கள். இதற்கு பெயிண்டிங் செய்ய வேண்டும் மற்றும் மற்ற வேலைகள், கீழே விரிப்புகள், டைல்ஸ் போட வேணும், ஜன்னல் அமைக்கணும். ஸோ எல்லாருமே கொஞ்சம் பாருங்கள். இது யாரையும் வற்புறுத்ததாக நினைக்க வேணாம். உங்களுக்கு உண்மையிலேயே சிவபெருமானின் அருள் கிட்டும். சிவனின் கோயில் அமைப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதில் நாமும் அணில் போல் சிறிது உதவி செய்து அவர்களுடைய கையை தூக்கி விடுவோம். இது பொதுவான கோயிலாகவே விளங்கும் என்று அவர்கள் சொன்னார்கள். அனைத்து பணி செய்ய வரும் அனைத்து அன்பர்களுக்கும் இங்கு தங்குவதற்கும் உணவு வழங்குவதற்கும் ஏற்பாடு செய்யப்படும் என்றும் சொன்னார்கள்.
முடிந்தால் கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் சேலம் மாவட்டத்தில் உள்ள மக்கள் நேரடியாக சென்று இங்கு பார்க்கலாம். இது மிகவும் அருகில் உள்ள பகுதி என்பதனால் கூறுகிறேன். மற்றவர்கள் எங்கு விருப்பம் உள்ளவர்கள், சிவனின் அருள் உள்ளவர்கள் எங்கிருந்து வேண்டுமென்றாலும் செல்லலாம். முடியாதவர்கள் ஜிபே செய்யவும். அதன் நம்பரை நான் உங்களுக்கு இதில் கொடுத்து விடுகின்றேன். நல்ல ஒரு பகுதியாக இது வரும் என்பதில் சந்தேகமில்லை. மிகப்பெரிய ஒரு கோயிலாக இது அமைய வேண்டும் என்பதே எனது பிரார்த்தனை. அன்பர்களும் தயவுசெய்து இதை பார்த்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்து இந்த இடத்திற்கு முடிந்தால் வந்து பார்த்துவிட்டு கூட நீங்கள் பணம் கொடுக்க வேண்டும். அதை தான் என்னுடைய அவா. இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்த அன்பர்களுக்கும் ஆன்மீக ஜோதி நண்பர்களுக்கும் என் தாழ்மையான வணக்கங்களையும் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். நன்றி நண்பர்களே, வணக்கம். யோக நிலையில் அமர்ந்திருக்கும் இந்த யோகேஸ்வரர் பார்க்க மிகவும் அமைதியான சூழ்நிலை இருப்பதால் இங்கு தியானம் கைகூடும் என்பது இங்கு வருபவர்களின் நம்பிக்கையாக உள்ளது. இங்கு சில சித்த புருஷர்களும் வந்து செல்வதாக கேள்விப்பட்டோம். நாமும் அங்கு சென்று நம்முடைய மனம் அமைதி பெறவும், வாழ்க்கை ஒளி பெறவும், முன்னேற்றமடையவும் நாம் இங்கு சென்று நம்மால் முடிந்த திருப்பணிகளை செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. கிருஷ்ணகிரி மாவட்டம், ஊத்தங்கரை வட்டம், கோபகாலசை தளபதி நகரில் ஸ்ரீ யோகேஸ்வரர் ஆலயம் பணி நடைபெற்று கொண்டு இருப்பதால் வசதி வாய்ப்பு இல்லாத காரணத்தினால் பாதியிலே நிற்கிது வேலையெல்லாம். இதோ தங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்து இந்த யோகேஸ்வரர் ஆலயத்தை முடித்து கொடுக்குமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏதோ உங்களால் முடிஞ்ச பொருள் உதவியோ பண உதவியோ கொடுத்தா ரொம்ப நலமாக இருக்கும். வேலையெல்லாம் அப்படியே பாதியில் நிற்கிது. எங்களால் முடியல. நீங்கள் ஏதாச்சும் உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சீங்கன்னா மேலும் மேலும் கோயிலை சிறப்பாக கட்டி முடிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும். உதவி செய்ய விரும்புபவர்கள் எங்களோட ஜிபே நம்பர் 95 85 85 73 97. இந்த எண்ணுக்கு, இந்த நம்பருக்கு, செல்ஃபோன் நம்பருக்கு ஜிபே நம்பர் அனுப்பி விடுங்க. உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. அதே மாதிரி இப்போ ஃபோன்பேவும் அதே நம்பர் 95 85 85 73 97. இந்த நம்பர்லேயும் ஃபோன்பே பண்ணலாம். ஏதோ உங்களால் முடிஞ்ச உதவிகளை எங்களுக்கு கொடுத்தாச்சுன்னா மேலும் அந்த சிறப்பான பணியை செய்கிறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும். ரொம்ப வறுமையில் வாடிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மேலே எங்களால் செய்ய முடியாதனால ஏதோ பெரியவர்கள் உதவியை நாடிக்கிட்டு இருக்கோம். இருந்ததும் செஞ்சுட்டேன் இவ்வளோ நாள். இப்போ செய்ய முடியல. ஏதோ எங்களால் முடிஞ்ச அன்னதானமும் கொடுக்குறேன். முடிகிற அளவுக்கு தான் கொடுக்க முடியுது, அதிகமாக கொடுக்க முடியல எங்களால். இருந்தாலும் எல்லாரும் ஒரு உதவி செஞ்சால் கண்டிப்பாக நம்ம இதை நீடோடிக்க வைக்கலாம். எங்களுக்கு பிறகு வரவங்களும் இதை செய்யலாம், கண்டிப்பாக செய்யலாம். இது எங்களுக்கு ஒரு ஆசை தான். அன்னதானம் கொடுக்கணும்னு ஒரு ஆசை தான். நம்ம கோயிலுக்கு வந்து அன்னதானம் சாப்பிட்ணுன்னா ஒரு சந்தோஷம். கோயில் இல்லாமல் அன்னதானம் கொடுக்கணுன்னா என்னத்துக்கு வச்சு கொடுப்பீங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு சிலை செஞ்சுருக்கிறோம். எங்களால் முடிஞ்ச காசை போட்டு எல்லாருக்கிட்டையும் உதவி கேட்டு செஞ்சுன்னுக்கிறேன். இப்போவும் வந்து மீண்டும் மீண்டும் என்ன சொல்கிறீங்களோ அதெல்லாம் நாங்கள் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். எங்கள் மூச்சு இருக்கு. அதே மாதிரி இப்போ பௌர்ணமி நாள், பிரதோஷ நாளில், அப்புறம் அஷ்டமி, இந்த மாதிரி விசேஷ நாளில் நாங்கள் பூஜையெல்லாம் நடத்தி அன்னதானம் கொடுத்துட்ருக்கோம். ஏதோ எங்களால் முடிஞ்ச அன்னதானம் கொடுத்துட்ருக்கோம். அன்னதானத்துக்கு தேவையான உதவியும் செய்யலாம். அதுக்குள்ளான பொருள் உதவி, பண உதவி எல்லாமே செய்யலாம். உங்களுடைய அப்பா அம்மா கேட்குறேன், கண்டிப்பாக செய்யுங்க. இதுதான் எங்களுக்கு முடிஞ்சது. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.